பொதுவாவே சினிமால வந்து ஸ்டீரியோ டைப்ப உடைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். அத உடைச்சாலும் வந்து அத வந்து நம்ம என்டர்டெயின்மென்ட்டா ஒரு விஷயத்த பண்றது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் தான் அது. காதுகள் பாவம் இல்லையா? கவிதை கைத்தட்டுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நெல்சன் திலீப் குமார் அவருக்கு வந்து நேத்து தான் பர்த்டே போச்சு. ஸோ அதனால பர்த்டேக்கு வீடியோ பண்ண முடியாது. பிலேட்டட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதெல்லாம் போலாம் ஹூ இஸ் த நெல்சன் வாட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய விஷயத்த நம்ம பேச போறோம். வாங்க பார்க்கலாம். நெல்சன் பர்த்டே ஸ்பெஷல், சாரி பிலேட்டட் பர்த்டே ஸ்பெஷல். இப்போ நெல்சன் நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே அவரோட எல்லா படத்துலயுமே பேஸா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் ஆர்டினரி பர்சன் ஃபிட்டிங் டு த எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவரோட மேக்ஸிமம் மையக்கரு. அந்த பீஸ்ட் மட்டும் வந்து எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் பட் சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அதுல அவர் கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு விஷயம், அது உள்ள பேஸ் பண்ற ஒரு மைய கரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா ஒரு டார்க் ஹியூமரே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால செலிப்ரேட் பண்ண வச்சதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அது நெல்சன் தான் மேக்ஸிமம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து டார்க் ஹியூமரா நிறைய படம் வந்திருக்கு. ஆனா அதை வந்து ஜனரஞ்சகமா மக்கள்கிட்ட எப்படி கடத்துறது அப்படின்ற ஒரு திட்ட தெரிஞ்சவர் தான் நெல்சன் திலீப் குமார். அப்படி இருக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் படம் கோலமாவு கோக்கிலா. ஆனா அவரோட குரோத்தும் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா 1, 5, 8, 10 அப்படின்ற மாதிரி அவரோட குரோத்தே அப்படிதான். ஆனா அந்த குரோத்துக்கு பின்னாடி அவர் வந்து ஒர்க் பண்ண ஒரு விஷயம், வேட்டை மன்னன் ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் வந்து டிராப் ஆயிடுச்சு. அப்புறமா பிக் பாஸ்லாம் டைரக்ட் பண்ணி அப்புறமா கமல்ஹாசன் கிட்ட ஒரு கான்டாக்ட் கிடைச்சு ஒரு டச் கிடைச்சு அந்த மாதிரி ஒரு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. I will be watching. Vivo camera and போயிட்டு இருக்கும்போது தான் கோலமாவு கோக்கிலான்னு ஒரு படம். எனக்கு தெரியும் தமிழ் சினிமால ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு கதை. அதே மாதிரி இந்த அந்த கோலமாவு கொக்கைன் அந்த மேட்டர் ஒரு விஷயமா சொன்னதா இருக்கட்டும். அந்த கொக்கைன் விஷயம் வந்து நிறைய படம் வந்திருக்கு. அதை வந்து ஒரு நார்மல் பர்சன் கிட்ட மாட்டேன் அவங்களுக்கு எப்படி பணம் நீடா இருக்கு என்ன கேட்டா எனக்கு தெரிஞ்சு கோலமாவு கோக்கிலா தான் நெல்சனோட ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த படம் செலிப்ரேட் பண்ணாங்க ஒரு விஷயம் இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்காவான ஒரு படம் அப்படின்னு பார்த்தா அது கோலமாவு கோக்கிலா. அதுக்கப்புறம் டாக்டர், பீஸ்ட், ஜெயிலர் அப்படிலாம் எதுவா இருந்தாலுமே இது கோலமாவு கோக்கிலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஹீரோ தான் ஹீரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு ஒரு ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கா அப்போ ரொம்ப ஃப்ரெஷ். ஏன்னா அது முன்னாடி வரைக்கும் நிறைய படம் ஹீரோவா வந்துச்சு. ஒரு சில படம் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில படம் ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ல கன்ஃபார்ம் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல செலக்ட் பண்ண ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி அவருக்கு வந்து இந்த கமர்ஷியல் வேல்யூ தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கோலமாவு கோக்கிலால அவரே ஒரு விஷயம் சொல்லிப்பாரு. என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து எது வரையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்கள் இருக்கும். உண்மையிலே பாடல்கள் மீறித்தனமான ஒரு பாடல்கள் தான் எல்லாத்துலயுமே. எது வரையோ இந்த வழியே எது வரையோ அந்த பாடல் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஐபிஎல் போது டக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் அவர் கிரியேட் பண்ணி எனக்கு கல்யாண வயசு தான் ஆகிருச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட தான் சொல்ல போறேன். அவ முன்னால நிக்கிறேன், அவ கண்ணால சொக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாடலை ஒன்று பண்ணி அந்த படத்துக்கே அந்த பாடல் தான் உயிரோட்டம் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துடுச்சுடி. அந்த பாடலை கேட்டுதான் வந்து போனாங்க. உயிரோட்டம்ன்றது கதையில இல்ல, மக்கள் போன ஒரு விஷயம். அந்த மாதிரி அவருக்கு கமர்ஷியல் வேல்யூ பண்ணது ஒரு ப்ரோமோ மெட்டீரியல் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாரு. அது வந்து பயங்கர செலிப்ரேட். ஒரு ப்ரோமோ மெட்டீரியல் அவர் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாரு. அது வந்து பயங்கரமா செலிப்ரேட் ஆகி அதை பார்த்து நிறைய பேர் பண்ணவங்க ஒரு ரெஃபரன்ஸாவே ஒரு சில விஷயம் வந்து அமையுது. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த புது புது விஷயத்த ட்ரை பண்ணி அதை வந்து பெஸ்ட் பண்றது அப்படின்றது வந்து நெல்சனுக்கு கை வந்த கலை. டாக்டர் படம் கூட அது வந்து டாக்டர் படத்து கூட அவர் பண்ண ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த படம் வந்து ரிலீஸ் டேட் வந்து 2-3 டேட் வந்து தள்ளி போகுது. அது வந்து பாடல்கள் மூலமாகவும் ப்ரோமோ வீடியோ மூலமாகவும் படத்துக்கு ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு மாதிரி தள்ளி போனதுக்கு அப்புறமா இந்த செகண்ட் வேவ்லாம் போயிடுச்சு. கொரோனா செகண்ட் வேவ்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு ஃபர்ஸ்ட் தேட்டரிக்கல் ஹிட்னு சொல்லி பார்த்தா அது வந்து டாக்டர் தான். அந்த டாக்டரோட இன்னொரு விஷயம் ஒரு மாசம் தான் படம் ஓடும். அதுக்கு அடுத்த மாசத்துல சன்நெக்ஸ்ட்ல வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அந்த ஒரு மாசத்துலயே 100 கோடி கலெக்ட் பண்ண படம் தான் டாக்டர். ஸோ அதோட செலிப்ரேஷன்லாம் வந்து சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொரோனால அவருக்கும் வந்து அவர் பிளான் பண்ணி பண்ணதா இதை வந்து அதுவா அமைஞ்சிச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா கொரோனால எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி படம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இப்படி வரைக்குமே விழுந்து That is not my problem. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு புதுசா ஒரு கேரக்டர் அவரால் இப்பயும் பண்ண முடியும்னு
அப்போ நீ பேசுகிற அன்பு பாசம் கேர் இதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே மட்டும்தான். மற்றவங்களுக்கு ஒன்றுனா மயிராக கூட மதிக்க மாட்டீங்க. நிரூபிச்சு அதுக்கப்புறமா தான் அவர் டிஃப்ரெண்டா ஒரு விஷயத்த ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பீஸ்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐ பாயிண்ட்லாம் வந்து சான்ஸே அது வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னாலுமே கூட அதோட ஐ பாயிண்ட்ன்றது பீஸ்ட்லாம் கேஜிஎஃப் கூட பீஸ்ட் ரிலீஸ் ஆகுது. ஆனா கேஜிஎஃப்க்கு என்ன ஐப்பு இருந்துச்சோ அதுக்கு துளியும் மாறாத ஐப்பு வந்து பீஸ்டுக்கு இருந்துச்சு. அது நல்லாவே தெரியும். அவர் ஒரு போஸ்டர்ல இருந்து ப்ரோமோல இருந்து அந்த ப்ரோமோல விஜய் வருவாரான்ற காத்திருப்புல இருந்து பயங்கரமா நிறைய விஷயம்லாம் பீஸ்ட்ல வந்துச்சு. ஆனா அது வந்து ஓவர் ஐப்னே ஒரு மாதிரி போச்சு. அதுக்கப்புறமா ஜெயிலர் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் ஆகுது இல்ல ட்ரூ ரிவெஞ்ச் ஆஃப் நெல்சன் திலீப் குமார்னா அந்த ஜெயிலர் படம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே டாக்டருக்கு வந்து விகடன்ல வந்து ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து இந்த பவுன்சர் அதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பவுன்சர்லாம் வந்து வேற யாரும் வராங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க 2 பேர் இவரும் ரிட்டன் கிங்ஸ்லயும் நடந்து வர்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்படியே கட் பண்ண ஜெயிலர் இதுக்கு இவரு கூட ஒரு 10 பேர் வராது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் வந்து சான்ஸே கிடையாது. அவர் ரொம்ப கேஷுவலா ஒரு விஷயத்த பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு அவமானத்தை பெருசாவும் மதிக்காம ஒரு விஷயம் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நெல்சன் அடிச்சுக்க முடியும். அதே மாதிரி அவர் ஒரு படத்துல வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் வந்து எந்தெந்த ஆக்டர் பண்ணாலுமே சரி புதுசா ஒரு விஷயம் பண்ற ஒரு விதமோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்னன்னா இப்போ கோலமா கோகிலால அந்த கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு விஷயம் இருக்கும். அந்த குடும்பமே வந்து ஒரு கொலை பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற பட்சத்துல அதுக்கு ஒரு பேஸ் செட் பண்ணி ஒரு பிளேஸ்மெண்ட் செட் பண்ணி வெளியில வந்து யோகி பாபு இன்னொருத்தர் பார்த்துட்டு பாரு இவங்க வந்து ஒரு வாட்டியும் தண்ணி அம்மா அப்படின்னு அழுதுட்டு அக்கா அப்படின்னு அழுதுட்டு வர அந்த சீனாவும் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து செதஸ்தானுங்கடா என் காதுல கண்ணா பின்னமா ஆக்கிட்டானுங்கடா. டாக்டர்ல இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு டியூனுக்கு வந்து தியேட்டர் பிளாஸ்ட் ஆனதுலாம் நான் வந்து நெல்சன் படத்துல தான் பார்த்தேன். இந்த பாப்பாக அதுல வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் வரும்போது அந்த பிஜிஎம் அந்த தியேட்டர் மொமெண்ட் இருக்குல்ல அதெல்லாம் சான்ஸ். அதே மாதிரி பீஸ்ட்ல வந்து உங்களுக்கு பிடிக்கலனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து விஜய் வந்து கையில பின்னாடி கை கட்டி போட்டுருவாங்க. அப்போ வந்து ஒரு விஷயமா பிளேஸ் பண்ணி ஒருத்தங்கிட்ட இருந்து ஒன்று வாங்கி ஒரு விஷயம் பேசி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் அது வந்து ஒரு எனக்கு கொஞ்சம் ஹியூமரா ஒர்க் ஆகிடுச்சு. அதே மாதிரி இது ஜெயிலர்ல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஜெயிலர்ல தான் வந்து அவரோட இதை மாத்திட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் அவங்க வந்து ஒரு இட்டி கிடைச்சே ஆகும் அப்படி பண்ண மாதிரி இருக்கும். அதுலயே ஒரு விஷயம் இருப்பாங்க. அதே மாதிரி நெல்சன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல கதை நல்லா இருக்கு நல்லா இல்ல செகண்டரி அவரோட மேக்கிங்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். ரொம்ப கண்ணுல பொத்திக்கிற மாதிரி அவருக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நெல்சன் திலீப் குமார் அப்படியே மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவர் ஒரு பெருமை விஜயை வந்து ஹோஸ்ட் பண்ண பெருமை அவருக்கு தான் இருக்கும் சார். இன்டர்வியூ பண்ண பெருமை அவருக்கு தான் இருக்கும். கொஞ்சம் சீரியஸா கொஸ்டின் எல்லாம் கேட்கலான் இருக்கு சார். சீரியஸாக உங்ககிட்ட எப்படியா சீரியஸ் உன்னை பார்த்த ஒரு சிரிப்பாக வருது எனக்கு. அதெல்லாம் சான்ஸ் இல்லை. எத்தனை பேரோ யாருக்கு இது வரைக்கும் விஜய் யாரும் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்களா தெரியல. அதை வந்து ஒரு மாதிரி அந்த இன்டர்வியூமே எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயம் என்னன்னா அது ஒரு புது விஷயம் தான் இல்லையா. விஜய்க்கு வந்து ஆடியோ லான்ச்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு வெயிட்டிங் பண்ண ஒரு விஷயம் நிறைய இருக்கு. ஆனா பீஸ்ட் படத்துக்கு ஆடியோ லான்ச்ல அந்த ஆடியோ லான்ச் டைப்பை ஒரு இன்டர்வியூல முடிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இதுதான் இதோட ஒரு கிரியேட்டிவிட்டி பீக்கு ஒரு மாதிரி இன்னோவேட்டிவா யோசிக்கிறது அப்படின்றது வந்து நெல்சனுக்கு. அதே மாதிரி டார்க் ஹியூமரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சென்ஸ் வேணும். ஆக்சுவலா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஆளால் தான் டார்க் ஹியூமர் சிலதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஆனா அதுல பீஸ்ட் தான் ஒர்க் பண்ணல. ஏன்னா அதுதான் டார்க் ஹியூமர். ஒன்னு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடும், ஆவரேஜ் அதான் மற்றதுல வந்து ஆவரேஜ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, அதுதான் புஷ்ன்னு போயிடும். அந்த மாதிரி ஒரு லெவல்ல தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நெல்சனை. அவரோட கேரக்டராகவே ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஹியூமரா அவரோட கேரக்டர்னு கேட்டா ஒரு டார்க் ஹியூமரான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட இன்டர்வியூ நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா ஈஸியா அவர் ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பாரு. அதுல வந்து சீரியஸான ஒரு விஷயத்த பேசிட்டு அதை வந்து அவர் ஹியூமரா கலாய்ச்சி அந்த விஷயம் பண்ணுவாரு. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நெல்சன் திலீப் குமார். ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலான ஒரு கேரக்டர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே நெல்சன் திலீப் குமார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற மாதிரி